ஆல் இண்டியா ரேடியோ உலக உத்தமர் காந்தியடிகள் அண்ணல் காந்தியடிகளின் பிறந்த நாள் உரை கேட்கலாம். வழங்கியவர் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் CN அண்ணாதுரை அவர்கள். 1967 ஆண்டு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட இந்த உரையை எமது வானொலி ஒளி களஞ்சியத்திலிருந்து வழங்குகிறோம். இன்று உலக உத்தமர் காந்தியடிகளின் பிறந்த நாள். நாடெங்கும் இந்நாள் நன்னாளாக கொண்டாடப்படுகிறது. அவரவர் தத்தமக்கு விருப்பமான முறையில் காந்தியடிகளுக்கு தமது அன்பினை காணிக்கையாக்கி அளிக்கின்றனர். அவருடைய திருவுருவப் படத்திற்கு மாலைகளிட்டும், அவர் புகழ் பற்றிய பாடல்களை இசைத்தும், பஜனை நடாத்தியும், நூற்பு தொண்டாற்றியும், சேரிகளை திருத்தும் பணிபுரிந்தும் இந்நாளை கொண்டாடுகின்றனர். அவர் ஒரு தூயவர், நமது மார்க்கத்தின் மாசு துடைத்திட வந்த மகான் என்றாரும், அவர் ஒரு விடுதலை வீரர், நமது நாட்டு அடிமைத்தலைகளை உடைத்தெறிந்த அஞ்சா நெஞ்சினர் என்றாரும், அவர் ஒரு வேதாந்தி, பழைய தத்துவம் பலவற்றுக்கு புதிய விளக்கம் அளித்தவர் என்றாரும், அவர் ஒரு சமதர்மவாதி, ஏழை பங்காளர், ஏழைகள் புதுவாழ்வு பெற வழிவகுத்தவர் என்று கூறுவாரும், அவர் கிராமராஜ்யம் அமைத்திட முனைந்தவர் என்பாரும், இதுபோல அவரிடம் அவரவர்கள் கண்டவத்தினை கொண்டு அளவிட்டு வியந்து பாராட்டுவார் பல்வேறு வகையினர் உளர். இவர்களில் எவருடைய பார்வையில் முழு காந்தியடிகள் தெரிகிறார் என்பது காலமெல்லாம் ஆராய்ந்தறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பிரச்சனையாகும். காரணம், அவர் ஒரு தனி மனிதர் என்ற முறையிலே மட்டும் கவனிக்கப்பட வேண்டியவர் அல்ல. அவர் ஒரு காலத்தின் சின்னம், ஒரு எழுச்சியின் அடையாளம், ஒரு மறுமலர்ச்சியின் உருவகம். அரசியல் கண்ணோட்டத்துடன் மட்டும் திருப்தி அடைய விரும்பினால் அவருடைய அறப்போர் மாண்பினை மட்டும் வியந்து பாராட்டுவதுடன் இருந்துவிடத் தோன்றும். ஆனால் அரசியல் துறையிலே மட்டும் அரும்பெரும் வெற்றி பெற்று மற்ற துறைகளிலே ஈடுபடாதிருந்தவர் அல்ல. அவர் எல்லா துறைகளிலும் தமது முத்திரையை குறித்துச் சென்றவர். எல்லா துறையினரும் எமக்காகவே காந்தியடிகள் வாழ்ந்தார், எமக்காகவே பணிபுரிந்தார் என்று சொந்தம் கொள்ளத்தக்க முறையிலே அவருடைய வாழ்க்கையும் துண்டும் அமைந்திருந்தன. இன்று அவருடைய பிறந்த நாள் எல்லா துறைகளிலே உள்ளவர்களாலும் கொண்டாடப்படுவதற்கான காரணம் இதுவே. அவருடைய நாட்டின் காலம் ஒரே ஒரு துறைக்கல்ல, எல்லா துறைகளுக்கும் ஒரு திருப்பத்தை, ஒரு புதிய பொலிவை, வலிவை கொடுத்தவர். ஒரு நாட்டின் முன்னேற்றம் ஏதோ ஒரு துறையிலே மட்டும் பெறப்படுகிற வெற்றியை பொறுத்ததன்று. எல்லா துறைகளிலும் வெற்றி காண வேண்டும். அவைகளின் ஒட்டுமொத்தத்தை கொண்டே அந்நாடு முன்னேற்றம் அடைந்திருக்கிறதா என்ற கணக்கு பார்க்க வேண்டும். ஒரு நாட்டின் வரலாற்றிலே அவ்விதமான ஒரு கணக்கு அடிக்கடி கிடைக்காது. ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறை கிடைக்கும் என்றும் கூறிவிட முடியாது. அந்த கணக்கு இந்த நாட்டுக்கு காந்தியடிகளின் வடிவத்திலே கிடைத்தது. எனவேதான் இந்நாள் ஒரு மாபெரும் தலைவரின் பிறந்த நாளாக மட்டுமின்றி ஒரு நாட்டுக்கு கிடைத்த நற்காலம் என்ற முறையிலே சிறப்பு பெறுகிறது. மகான்கள், மாவீரர்கள் ஆகியோரின் பிறந்த நாட்களை கொண்டாடும் கவர்ச்சி மிகுந்த நாடு நம் நாடு. புகழ் பாடுவதில், பூஜைகள் நடாத்துவதில் வல்லவர்கள் நாம். ஆனால் யாருக்காக திருநாள் நடத்துகிறோமோ, எவருடைய திருநாமத்தை பஜிக்கிறோமோ, எவருடைய ஆற்றல் பற்றி புகழ்ந்து பேசுகிறோமோ, அவர்கள் காட்டிய நெறியிலே நடக்கின்றோமா என்றால் இல்லை என்ற பதிலையே ஏக்கத்துடன் பெற முடிகிறது. இன்று ராட்டை சுழலுகிறது. நாளை எத்தனை பேர்? இன்று சேரிகளிலே சென்று சேவை செய்கிறோம். நாளை இன்று வகுப்பு ஒற்றுமை பற்றி பேசுகிறோம் எழுச்சியுடன். நாளை இன்று கிராமங்களிலேதான் நாட்டின் இதயம் இருக்கிறது என்று உணர்ந்து பேசுகிறோம். ஆனால் மறுநாள் இன்று நடத்திடும் திருநாளின் மாண்பு நாளையும் மறுநாளும் பிற நாட்களிலும் நமது எண்ணத்திலும் செயலிலும் ஒளிவிட வேண்டும். அதற்கு இந்நாள் அவர் புகழ் பாடி மகிழ்ந்திட மட்டுமல்ல, அவர் வழி நடந்திட, அவர் காண விரும்பியதை கண்டிட, அவர் தந்து சென்றதை உருக்குலைக்காதிருந்திட, அவர் ஊட்டிய உணர்ச்சிகளை உயிருள்ளவையாக்கிட. மாலையின் மாண்பு மனத்தில், விளக்கின் பயன் ஒளியில், விழாக்களின் பலன் நமது செயலிலே இழந்திடும் மாண்பிலே இருக்கிறது. அவருடைய பிறந்த நாள் நாமெல்லாம் நற்கருத்தும் சீரிய செயலும் பெற்றிடுவதற்கான வாய்ப்பாக அமைதல் வேண்டும். அதற்கான முறையில் நாம் நடந்து கொள்கின்றோமா என்ற கேள்வியை எழுப்புகிறேன். நம்முன் உள்ள மிகப்பெரிய கேள்வி அது.
அவர் மகான், ஆகவே அப்படி செய்தார். நாம் சாமானியர்கள் நம்மால் முடியுமா அவர் செய்ததை செய்ய என்று பேசி நமது செயலற்ற போக்குக்கு ஒரு சமாதானம் தேடிக்கொள்ளவே அது மெத்தமும் பயன்படுகிறது. அந்த முறையிலே காந்தியடிகளின் பிறந்த நாளை நடத்துபவர் நாம இருந்துவிடக் கூடாது என்பதற்காகவே இதனை கூறுகிறேன். அவரை அவதார புருஷர்களிலே ஒருவர், பூஜைக்கு உரியவர். அவர் பிறந்த நாளன்று அவர் பற்றிய மகிமையை, அற்புதத்தை பேசுவது போதும் என்று இருந்து விடாமல் அவர் காண விரும்பிய சமுதாயம், அவர் எடுத்துக் காட்டிய லட்சியம், அவர் விளக்கிச் சென்ற தூய்மை ஆகியவற்றினை நினைவிலே கொண்டு அதற்கான முறையிலே பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஆகாய தாமரையை பறித்துக் கொடுத்த அற்புதம் அவர் காட்டினார் இல்லை. ஆனால் மக்களை பேச வைத்தார். உரிமை முழக்கமிடச் செய்தார். படைபல வந்திடனும் தடைபல நேரிடனும் அஞ்சாதீர் என்று உரைத்தார். அஞ்சி அஞ்சி சாவார் அவர் அஞ்சாத பொருளில்லை அவனையிலே என்று துக்கம் தோய்ந்த குரலிலே பாடினாரே பாரதியார். அந்த அச்சத்தை துடைத்தார். ஆயுதம் தாங்கியவர் எதிரில் சாக பயப்படாதாரின் அணிவகுப்பை நிறுத்தி காட்டினார். சிட்டுக்குருவிகளுக்கு வல்லூரை எதிர்த்திடம் ஆற்றல் ஏற்படச் செய்தார். நம்மால் என்ன ஆகும் என்ற ஏக்கத்தை விரட்டினார். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் என்ற உறுதி எழச் செய்தார். போர் முகாம் அமைத்து அல்ல, எளிய குடில் அமைத்து, வெட்டச் சொல்லி அல்ல, விட்டுண்டவர் போக ஏனையோர் அறப்போர் பாதை நடந்திடுக என்று உரைத்து, ஆத்திரம் ஊட்டி அல்ல, அன்பினை ஊட்டி, மகான்களிடம் அமைந்திருப்பதாக கூறப்படும் அற்புதங்களை கண்டவர் அல்ல இன்று அந்த கதைகளை கூறுவோர். காந்தியடிகள் நடாத்திய அற்புதத்தை நாம் நமது கண்களால் கண்டோம். அந்த அரையாடை மனிதர் கோடானு கோடி மக்களுக்கு மானமுள்ள வாழ்வு பெற்றுத் தந்ததை விட அற்புதம் வேறு என்ன இருக்க முடியும்? இவராய் இந்தியாவின் தலைவர் என்று எள்ளி நகையாடியவர்கள் அந்த அற்புதம் நடைபெற்ற பிறகு இவரென்றோ தலைவர் என்று புகழ்ந்தனர். இந்நாட்டுக்கு மட்டுமல்ல, அடிமைத்தலை உடைத்திட விரும்பும் எந்த நாட்டுக்கும் அவர் காட்டிய அறப்போர் முறை பொருத்தமானது என்று இந்த ஆய்வாளர் பலர் கூறுகின்றனர். இந்தியா என்று ஒரு நாடுண்டு, அங்கு ஏலம் கிராம்பு பெறுவதுண்டு, பொன்னும் பொருளும் மிக உண்டு, போக்கரியாதார் நிரம்ப உண்டு என்ற அளவில் 16ஆம் நூற்றாண்டிலே உலகம் அறிந்திருந்தது. பிறகு படிப்படியாக இந்தியா பிரிட்டிஷ் பிடியிலே சிக்கிவிட்டது. அப்போது இந்தியா என்று ஒரு நாடுண்டு, அது ஆங்கிலேயருக்கு நல்ல வேட்டைக்காடு என்று உலகம் இடித்தும் படித்தும் பேசிக் கொண்டது. விடிவெள்ளி தோன்றுவது போல திலகர் காலத்திலே விடுதலைக்கு முயற்சி செய்யப்பட்டது என்ற போதிலும் காந்தியடிகள் காங்கிரசுக்குள் புகுந்த பிறகே இந்தியா என்று ஒரு நாடுண்டு, அங்கு விழுப்பும் எழுச்சியும் மிக உண்டு என்று உலகம் அறிந்து கொள்ள முடிந்தது. காந்தியடிகளின் புகழுடைய மூலமே உலகம் இந்தியாவை கண்டு வந்தது. தன்னலமற்ற, விளைவு பற்றிய கவலையற்ற போராட்ட மனோபாவத்தை நாட்டிலே காந்தியடிகளால் தான் உண்டாக்க முடிந்தது. அதற்கு முன்பெல்லாம் விடுதலை கோரி மனு செய்யும் மேதாவிகளிடமே நாடு இருந்தது. அவருடைய உருவமோ உடலமைப்போ பேச்சோ நடவடிக்கையோ ராணுவ மனப்பான்மையை ஏற்படுத்தக்கூடிய விதமாக இல்லை. ஆனால் அவரால் ராணுவங்களையும் எதிர்த்து நிற்கக்கூடிய வீர உணர்ச்சியை லட்சக்கணக்கானவரிடத்திலே உண்டாக்க முடிந்தது. அவருடைய பொதுப்பணியிலே ஒரு கடுமையான சொல், ஒரு நேர்மையற்ற செயல், ஒரு சுயநல திட்டம் இருந்ததில்லை. அவருடைய சேவையினால் ஏற்பட்ட செல்வாக்கு இந்தியாவின் ஒளியையும் ஆசியாவின் புகழையும் நிறத்திமிர் கொண்டு இருமாந்திருந்த ஐரோப்பிய வல்லரசுகளுக்கும் கிளி உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பரப்பிற்று. அவருடைய மொழியை கேட்க வெளிநாட்டு அரசாங்க தலைவர்கள் ஓடோடி வந்தனர். அவர் மண்குடிசையிலே தங்கினால் அது மதிப்பளிக்கக்கூடியதென்று மன்னர்கள் எண்ணினர். சுயராஜ்யம் பெற்றெடுத்து விட்டால் போதும் என்றவர் கருதவும் இல்லை, கூறவும் இல்லை. நாடும் மக்களும் எப்படி இருந்திட வேண்டும் என்பதனை அவர் கூறாமலும் இல்லை. சுயராஜ்யம் ஒரு லட்சியத்துக்கு வாய்ப்பு என்றே அவர் கருதினார். ஒரு நாட்டுக்காதையிலே பொன்னி ஏடு அது, ஆனால் கடைசி ஏடு அல்ல என்பதை வலியுறுத்தினார். நாடும் மக்களும் எந்த நிலை பெற வேண்டுமோ அதற்கு அடிமைத்தனம் தடையாக இருக்கிறது. ஆகவே அதை எந்த விலை கொடுத்தேன் அகற்றியாக வேண்டும் என்றே அவர் கூறினார். அடிமைத்தடை அகற்றப்பட்டது. ஆனால் அவர் எந்த நிலையிலே நாடும் மக்களும் இருந்திட வேண்டும் என்று கருதினாரோ அந்த நிலையை ஏற்படுத்தி விட்டோமா?
இல்லை என்பதை சொல்ல கூச்சப்பட தேவையில்லை. ஏற்படுத்தி ஆக வேண்டும் என்ற உறுதியை பெற்றிட இந்நாள் உணர்ச்சியளித்திட வேண்டும். அச்சம் அகற்றினார் ஆங்கில அரசிடம் கொண்டிருந்த அச்சத்தை. ஆனால் அச்சம் பிற துறைகளிலே இருந்து அகன்றதா? இல்லை. சமுதாயத்தில் மேலோர் கீழோர், செல்வர் வறியர், எளியோர் வலியோர் இருக்க மட்டும் அச்சம் எங்கனம் அகலும். பசி அச்சுறுத்துகிறது, பற்றாக்குறை பயமூட்டுகிறது, குரோத உணர்ச்சி விரட்டுகிறது. அச்சம் அகலவில்லை, அச்சம் அகல வேண்டும். அறநெறி தழைக்க வேண்டும். அண்ணலின் பிறந்த நாள் விழா நடத்திடும் போது இதற்கான உறுதி பெற்றிட வேண்டும். ஒருபுறம் செல்வம், அதனை சூழ வறுமை. ஒருபுறம் பளபளப்பான பட்டினங்கள், கோடியிலே வறுமை நடியும் சேரிப்புறங்கள். ஒருபுறம் தொழிற்கூடங்கள், மற்றொரு புறம் வேலையில்லாதார் கூட்டம். ஒருபுறம் அறநெறி நிலையங்கள், பிரிதோர் புறம் சுரண்டல்காரர், சூது மதியினர், பதுக்கல்காரர், கள்ளச்சந்தையினர். இதை காண அல்ல அவர் காலமெல்லாம் உழைத்தது. இந்த கேடுகளற்ற ஒரு தூய நாடு காண விரும்பினார். கொலையும் களவும் சூதும் குடியும் நிரம்பிய இடம் நாடு அல்ல, காடு. காடு கூட அல்ல. அங்கு மது விற்பதற்காக ஒரு ஏற்பாடு இல்லை. கொடுமையை மறைத்திட பட்டாடை இல்லை. பாதகத்தை செய்தும் தப்பித்துக் கொள்ள பணம் எனும் ஆயுதம் ஏந்துவார் இல்லை. காந்தியடிகள் இந்தியாவை மாண்புமிகு நாடு ஆக்கிட விரும்பினார். சூதற்ற, சுரண்டலற்ற, வகுப்பு பேதமற்ற நாடாக ஆக்க விரும்பினார். அவர் பிறந்த நாளை கொண்டாடும் நாம் காணும் நாடு எத்தகைய நிலையிலே இருக்கிறது? வகுப்பு கலவரம், தீண்டாமை கொடுமை, வலியோர் சிலர் எளியோர் தம்மை வதை புரியும் கொடுமை, கலாம் நெளியும் நகரங்கள், கவலை ததும்பும் கிராமங்கள், அரசியல் சூதுகள், சமுதாய சதிகள் எல்லாம் நெளிகின்றன. அடக்குவார் எவர் உளர் என்று கொக்கரித்தபடி ஜனநாயகம் நடக்கிறது. மொழி ஆதிக்க சண்டை கூட ஓயவில்லை. காந்தியடிகளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். கள்ளுக்கடை ஒழிப்பிலே கூட வெற்றி காணாமல் கடைகளை திறந்து வைக்கவும் துணிந்த நிலையில் காந்தியடிகள் மகான், அற்புதம் நடத்தினார், மறைந்தார் என்ற முறையிலே எண்ணிக்கொள்ளுகிற வரையில் இந்த நிலை மாறாது. காந்தியடிகள் மறையவில்லை, நம்மோடு இருக்கிறார், நம்முள் இருக்கிறார், நம்முடன் கலந்து விட்டார் என்று எண்ணுதல் வேண்டும். அவருடைய எண்ணங்கள் மடிந்திடவில்லை, அவைகளை நம்முடைய லட்சியமாக கொண்டுள்ளோம் என்ற உறுதி பிறந்திட வேண்டும். மறைந்த காந்தியடிகளின் பிறந்த நாளை கொண்டாடுவதன் பொருள் இதுவாகவே இருக்க வேண்டும். அவர் இரவா புகழ் பெற்றார் என்பதனை எடுத்துரைக்கும் நாள் மட்டுமல்ல இது. அவருடைய எண்ணங்களை ஏற்றுக்கொண்டவர் நாங்கள். எனவே அவர் காண விரும்பிய மாண்பு பிறந்திட பணிபுரிவோம் என்ற உறுதி பெற அவருடைய நாட்களில் அவர் குரல் கேட்டு அந்நிய அரசு விருண்டோடிற்று. ஆனால் ஓட்டப்பட வேண்டியவை பல இருக்கின்றன. பொய்மையும் கயமையும், கல்லாமையும் இல்லாமையும், ஜாதி பித்தமும் வகுப்பும் ஆச்சரியமும் விருண்டோட வேண்டும். அதற்கு தேவைப்படும் தூய்மையும் வாய்மையும், அஞ்சாமையும் பணியாற்றும் தன்மையும் நம் ஒவ்வொருவருக்கும் இன்று பிறந்திட வேண்டும். அதற்கே இன்று காந்தியடிகளின் பிறந்த நாளை கொண்டாடுகிறோம். பரம ஏழைகளும் இது தங்கள் நாடு என்று எண்ண வேண்டும். அதன் அமைப்பில் தங்களுக்கு முக்கியத்துவமும் அதிகாரமும் இருக்கிறது என்று அவர்கள் நினைக்க வேண்டும். மக்களில் உயர்ந்த ஜாதி, தாழ்ந்த ஜாதி என்பதே இருக்கக்கூடாது. எல்லா சமூகத்தினரும் அந்யோன்யமாய் வாழ வேண்டும். அத்தகைய இந்தியா உருவாகவே நான் பாடுபடுவேன். இதுவே உலக உத்தமர் காந்தியடிகளின் லட்சியம் என்று பண்டித ஜவஹர்லால் நேரு கூறியதை நினைவுபடுத்துகிறேன். வணக்கம்.